ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் மல்லிகை செடியை கவர் செஞ்சு விட்டதுக்கு பிறகு பூ பூக்கிற தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்பெசிஃபிக்காக அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்லிகை செடி வந்து மழை நேரத்துலையோ இல்லைனா பனி நேரத்துலையோ நம்ம வந்து கவர் செஞ்சு விட்றோம் அப்படின்னா பூ பூக்கிறதுக்கு குறைஞ்சது 45லேருந்து அதிகபட்சமாக 60 நாட்கள் வரை ஆகும். ஆனால் இதுவே அதிக வெப்பம் பதிவாகக்கூடிய சூழல், அதாவது வெயில் காலங்களில் நம்ம கவர் செஞ்சு விட்றோம் அப்படின்னா பூ பூக்கிறதுக்கு குறைஞ்சது 25லேருந்து அதிகபட்சம் 30லேருந்து 35 நாட்கள் வரை ஆகும். ஸோ இந்த இடைவெளி நாட்களுக்கான வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது மல்லிகை செடி வந்து ஒரு அதிக வெப்பம் விரும்பி பயிர் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அதாவது அதிகமான வெப்பம் பதிவாகக்கூடிய மாதங்களில் தான் அதிகமான அளவு பூக்கள் வந்து பூக்கும். ஸோ இதுதான் பீக் ஃப்ளவரிங் சீசனாகவும் இருக்கும். ஸோ அதிகமான பூக்கள் பூக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ளவரிங் சீசனும் கூட, அதாவது மெயின் ஃப்ளவரிங் சீசன். ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பூக்கள் அதிக அளவு பூக்கக்கூடிய காலங்கள்னால் அது வந்து சம்மர் சீசன். அண்ட் செகண்ட்ரியாக ரெய்னி சீசன் இருக்கும், அதாவது மழைக்காலம். மழைக்காலத்தை பொறுத்தவரை பூக்கள் வந்து பெரும்பாலான மல்லிகை செடிகளில், மல்லிகை செடி தோட்டங்களில் 50% அப்படிங்கிற அளவில் இருந்து 60% அப்படிங்கிற அளவில் இருக்கும். ஸோ இது வந்து பராமரிப்பை பொறுத்து, செடியோட வளர்ச்சியை பொறுத்து, அண்ட் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அண்ட் வடிகால் வசதியை பொறுத்து. ஸோ இந்த எல்லா காரணிகளுமே மல்லிகை செடிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் பட்சத்தில் பூக்கள் வந்து ஒரு 50%லேருந்து 60% வரை பூக்கும். அண்ட் இது வந்து நாளடைவில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது மழைக்காலம் ஆரம்பிக்கும் போது தான் நம்ம குறிப்பிட்ட 50லேருந்து 60% பூக்கள் வந்திருக்கும் கம்பேர்டு டு வெயில் காலம். ஆனால் இதுவே நம்ம வந்து மழை காலத்தோட முடிவு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஒரு நவம்பர் இல்லைனா டிசம்பர் அப்படின்னு பார்க்கும்போது பூக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி முழுவதுமாக ஓஞ்சிரும். அதுக்கு பிறகு பனிக்காலத்தில் வந்து பெரும்பாலான மல்லிகை செடிகளில் பூக்கள் வந்து இருக்காது. ஸோ எதனால் அப்படின்னா வெப்பம் வந்து அதிகமாக கொண்டுறதுனாலையும், அதாவது மல்லிகை செடிகளுக்கு போதுமான வெப்பம் கிடைக்காதது மட்டும் இல்லாமல் வழக்கமாக இருக்கக்கூடிய வெப்பத்தோட ரொம்பவே குறைவான அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருக்கிறதுனால மல்லிகை செடியோட ஒவ்வொரு நிலை வளர்ச்சியுமே தாமதப்படும். ஒரு இலை முதிர்ச்சி அடைகிறதுக்கான நாட்கள் தாமதப்படும். அண்ட் ஒரு கொப்பு வளர்கிறதுக்கான நாட்கள் தாமதப்படும். அப்படியே ரேராக ஓரிரு மொட்டுகள் எடுத்துச்சுனாலும் அந்த மொட்டுகள் வளர்கிறதுக்கான நாட்களும் தாமதப்படும். ஸோ இதன் மூலயமா ஒட்டுமொத்தமாகவே மொட்டுகள் எடுக்கிறதும் தாமதப்படுது. அண்ட் சப்போஸ் மொட்டுகள் எடுத்துருந்துச்சாலும் பூக்கிறது ரொம்பவே தாமதப்படும். ஸோ இதன் மூலயமா பனிக்காலத்தில் வந்து பூக்கள் இயற்கையாக பூக்காது. அண்ட் நம்ம ஏதாவது பிளான்ட் க்ரோத் ரிலேட்டர், அதாவது கல்டார் போன்ற பிளான்ட் க்ரோத் ரிலேட்டர் பயன்படுத்துகிற மூலமா பூக்கள் வந்து தூண்டலாம். ஆனால் பூக்கள் வந்து வெயில் காலத்தில் பூக்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. ஒட்டுமொத்தமாக வெயில் காலத்தோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 10லேருந்து 30% அப்படிங்கிற அளவில் தான் பூக்களோட மொத்த அளவில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து எதனால் நம்ம வந்து மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் கவாத்து செய்யும்போதும் அதே நேரத்தில் வெயில் காலத்தில் கவாத்து செய்யும்போதும் இந்த வளர்ச்சி மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு ப்ரைமரியாக பார்க்கும்போது மோஸ்ட்லி வெப்பம்தான். ஸோ இது வந்து 2 காரணிகள் இதில் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஒன்று வந்து வெப்பம் அண்ட் இன்னொன்று வந்து தண்ணீர். ஸோ இந்த மழை காலத்தில் வந்து ஆல்ரெடி போதுமான வெப்பநிலை கிடைக்காதனால மல்லிகை செடியில் வந்து புதிய கொப்புகளில் மொட்டுகள் எடுக்கிறதுங்கிறது வந்து தாமதப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ரேராக தான் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட போல் மழை காலத்தோட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மொட்டுகளோட எண்ணிக்கையோட முடிவில் வந்து மொட்டுகளோட எண்ணிக்கை, அதாவது பூக்களோட எண்ணிக்கை வந்து வெகுவாக குறைஞ்சிருந்திருக்கும். ஸோ அதுக்கான காரணம் வந்து ஃபஸ்ட்டு வெப்பம்தான். ஸோ இந்த வெப்பங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட போல் மல்லிகை செடியில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அதிகமான அதிகபட்ச வெப்பநிலையும் அதிகமான குறைந்தபட்ச வெப்பநிலை, அதாவது நைட் டைம் டெம்பரேச்சர், இரவு நேர வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கும்போதும் மல்லிகை செடியில் கொப்புகள் வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லைனா அதிகமான மொட்டுகள் எடுக்கிறதா இருக்கட்டும், மொட்டுகள் விளையிறதா இருக்கட்டும், அதாவது அரும்பு வெளியே மொட்டு வந்து வந்ததுக்கப்புறம் அது வந்து பூக்கிறதுக்கான நாட்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வளர்ச்சியுமே வெயில் காலத்தில் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதிகமான வெப்பம் பதிவாகிறதுனால அதிகமாக இருக்கும். ஈவன் நம்ம வந்து அதிகமான தண்ணீர் மல்லிகை செடிகளுக்கு கொடுத்தோம்னாலும் கூட வெயில் காலத்தை பொறுத்தவரை. ஸோ இதில் வந்து நமக்கு பூக்கிறதுங்கிறதோ இல்லைனா கவாத்து செஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு கூடிய விரைவில் மொட்டுகள் எடுக்கிறதோ வேகமாக இருக்கும். அதாவது நம்ம வந்து கவாத்து செஞ்சு விட்டு ஃபஸ்ட்டு க்ரோ ஆகக்கூடிய முதல் தாவர நிலை வளர்ச்சிக்கு அப்போவே, அதாவது கவாத்து செஞ்சு விட்டதுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அரும்புகள்லேயே மொட்டுகள் வந்து வரும். ஸோ இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா சம்மர் சீசனில் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல். இதுக்கு காரணம் வந்து வெப்பம்தான். ஸோ அதிகமான வெப்பம் பதிவாகக்கூடிய சூழலில் நம்ம கவாத்து செஞ்சு விட்ட உடனேயே பூக்கள் எடுக்கிறதுக்கான அரும்புகளாக எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து முதல் தாவர நிலை வளர்ச்சி எடுக்கிறதுனால அந்த தாவர நிலை வளர்ச்சி 15லேருந்து 20 நாட்களுக்குள்ளேயே முடிவடையும். அதாவது நம்ம கவாத்து செஞ்சு விட்டு ஒரு வாரத்துக்குள்ளே இந்த முதல் தாவர நிலை வளர்ச்சி ஆரம்பிக்கும். அது ஆரம்பிச்சதுலேருந்து 20 நாட்களுக்குள்ளே முடிவடையும். ஸோ இது முடிவடைஞ்சதுக்கு பிறகு ஃப்ளவரிங் ஸ்டேஜ், பூக்கும் நிலைக்குள்ளே செடி போயிடும். அண்ட் பூக்கள் எல்லாமே பறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து வெயில் காலத்தில் நம்ம கவாத்து செஞ்சு விட்டு இதிலேருந்து 25லேருந்து 35 நாட்களுக்குள்ளேயே பூக்கள் வந்து பறிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இதுவே மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் நம்ம கவாத்து செஞ்சு விடும்போது
மல்லிகை செடி பூக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 45 நாட்கள்லேருந்து அதிகபட்சம் 60 நாட்கள் வரை கூட ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, இதுலேயும் மேஜராக டெம்பரேச்சர் ஒன்று அண்ட் செகண்டாக தண்ணீர், அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அண்ட் சுற்றிலும் செடிக்கு இருக்கக்கூடிய ஈரப்பதம், அதாவது குளிர்ச்சி. இந்த காரணிகள் எல்லாமே மல்லிகை செடியில் பூக்கள் எடுக்கிறத வந்து தாமதப்படுத்துறதுக்கும் அண்ட் பூக்கள் எடுத்துருந்துச்சாலும் கூட அது விளையிறதை தாமதப்படுத்துறதுக்கும் வழிவகுக்குது. ஸோ இது வந்து மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் வந்து மார்க்கெட்டில் மல்லிகைப்பூக்களோட விலை வந்து அதிகமாகவே இருந்துச்சுனாலும் நம்மளோட மல்லிகை செடிகளில் பூக்கள் கொண்டு வரதுங்கிறது வந்து ஒரு பெரிய சவாலாகவே இருக்குது. அதுக்கு காரணம் வந்து நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் வெப்பநிலை குறைவாக பதிவாகிறது அண்ட் இன்னொன்று மண்ணிலையும் சுற்றிலும் செடிக்கு ஈரப்பதம் அதிகரிக்கிறது. ஸோ இந்த 2 காரணிகளால் தான் மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் மல்லிகை செடியை கவாத்து செஞ்சுட்டதுக்கு பிறகு பூக்கிறதுக்கு தாமதமாகுது. ஸோ இது இன்னும் தெளிவாக சொல்கிறோம். அதாவது நம்ம மழை காலத்தில் மல்லிகை செடியே கவாத்து செஞ்சு விட்டனாலோ இல்லைனா பனி காலத்தில் கவாத்து செஞ்சு விட்டனாலோ நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் முதல் ஒரு வாரத்துக்குள்ளே எடுக்கக்கூடிய அந்த முதல் தாவரநிலை வளர்ச்சிக்கான அரும்புகள் வந்து எடுத்துரும். ஆனால் அந்த முதல் தாவரநிலை வளர்ச்சி வந்து அதாவது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் க்ரோத் வந்து ஒரு 20 நாட்களுக்குள்ளே முடிவடையுது அப்படின்னா அது முடிவடையக்கூடிய சூழலில் மொட்டுகள் எதுவும் எடுக்காமல் அந்த தாவரநிலை வளர்ச்சி இரட்டை இலையிலேயே பெரும்பாலும் முடிவடையும். அண்ட் இந்த தாவரநிலை வளர்ச்சி முடிவடைந்து 5 நாட்கள்லேருந்து ஒரு வாரத்திற்குள்ளே அடுத்த தாவரநிலை வளர்ச்சி வந்து ஆக்டிவேட் ஆகும். அதாவது செகண்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் க்ரோத் ஆஃப்டர் ப்ரன்னிங், கவாத்து செஞ்சு விட்டதுக்கு பிறகு. ஸோ இது வந்து கவாத்து செஞ்சு விட்டதுலேருந்து 25லேருந்து 35 நாட்களுக்குள்ளே ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த இரண்டாவது தாவரநிலை வளர்ச்சி முடிவடைகிறதுன்னு பார்க்கும்போது கவாத்து செஞ்சு விட்டதுலேருந்து சரியாக 45லேருந்து ஒரு 55 நாட்களுக்குள்ளே முடிவடையும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதாவது இது வந்து செகண்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ். ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த செகண்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜோட எண்டிங்கில் மொட்டுகள் எடுக்கும் அண்ட் இது வந்து ஒரு 60 நாட்கள் அப்படிங்கிற நேரத்தில் கூட பூக்கும். ஸோ சம்டைம்ஸ் அதிகமாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அதிகமான ஈரப்பதம் மண்ணில் இருக்கும் பட்சத்தில். ஸோ இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அதிகமான வெப்பம் பதியக்கூடிய வெயில் காலங்களில் மல்லிகை செடியை கவாத்து செஞ்சு விடும்போது முதல் தாவரநிலை வளர்ச்சியே மொட்டுகள் எடுத்துருது. ஆனால் இதுவே மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் கவாத்து செஞ்சு விடுறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் 2 தாவரநிலை வளர்ச்சியில் மொட்டுகள் வந்து எடுக்கும். ஸோ இது வந்து ஒரு சில இடங்களில் தாமதப்படும் பட்சத்தில், அதாவது அதிகமான ஈரப்பதம் மண்ணில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும்போது இது வந்து 3 தாவரநிலை வளர்ச்சி கூட எட்டலாம், அதாவது மொட்டுகள் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அந்த செடியை திருப்பி இன்னொரு முறை கவாத்து செஞ்சு விடக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம். ஸோ இது வந்து எல்லா மல்லிகை தோட்டங்களுக்கும் பொருந்தாது. அதாவது எந்த ஒரு மல்லிகை விவசாயம் பண்ணக்கூடிய ஏரியாவில் வந்து மழை காலத்தில் 3 மாதமும் அதிகமாக மழை பெய்யுதோ அந்த மல்லிகை செடி இருக்கக்கூடிய ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து 2வது முறை கவாத்து செய்கிறத பெட்டர் ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து மல்லிகை செடியில் பூக்களை உடனே கொண்டு வரதுக்கு, அதாவது பனிக்காலத்தில் பூக்களை உடனே கொண்டு வரதுக்கு வழிவகுக்கும். அண்ட் இன்னொன்று அந்த ஓவரால் பிளான்ட்டோட வளர்ச்சியை வந்து நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு உதவும். ஸோ இதுவே பெரும்பாலான மல்லிகை தோட்டங்களில் வந்து 2வது தாவரநிலை வளர்ச்சியிலேயே பூக்கள் வந்து பூத்துரும், அதாவது தோராயமாக 2 மாதம் ஆகும். அண்ட் இன்னொன்று நம்ம வந்து மண்ணில் ஈரப்பதம் அதிகரிக்கிறனால மொட்டுகள் எடுக்கிறது தாமதப்படுது அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிட்டிருந்தோம். ஸோ இதுக்கு மேஜர் ரீசன் வந்து மழை தான். அதாவது மழையால் மண்ணில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஈரப்பதத்தோட சூப்பர் சேச்சுரேட்டடாக, அதாவது மண்ணுக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து தண்ணீர் கிடைக்கும். ஸோ இதுவே மல்லிகை செடிக்குன்னு பார்க்கும்போதும் தண்ணீர் வந்து அதோட அதிகமாக கிடைக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமான தண்டுகள் வளர்ச்சியையும் பச்சை இலைகள் வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு தேவையான கிப்ரலின் ஹார்மோனை வந்து அதிக அளவு சுரக்க செய்யுது. ஸோ இது வந்து அதிகமான நைட்ரஜன் சத்தை உட்கொண்டு அதிகமான கொடி வளர்ச்சியையும் மொட்டுகள் இல்லாமல் இரட்டை இலைகள் வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு வழிவகுக்குது. ஆனால் இதுவே வெயில் காலத்தில் வந்து அதிகமான வெப்பம் பதிவாகக்கூடிய சூழலில் மல்லிகை செடியில் பூக்கள் சுலபமாக அதிக அளவில் எடுக்க வைக்கிறதுக்கு தேவையான ஆக்சின், சைட்டோகினின்ஸ் போன்ற ஹார்மோன்ஸ் வந்து சுரக்குது. ஸோ இது வந்து கிப்ரலினோட அதிகமாக இருக்கிறதுனால மல்லிகை செடிக்கு வெயில் காலத்தில் அதிகமான தண்ணீரே கிடச்சதுனாலும் கூட அதிகமான வெப்பம் இருக்கிறதுனால பூக்கள் வந்து உடனே பூத்துறது கவாத்து செஞ்சு விட்டு, இது வந்து மழை காலத்தில் போதுமான அளவு வெப்பம் எதுவும் கிடைக்காததுனால இந்த ஹார்மோன் வேரியேஷனால் பூக்கள் பூக்கிறது தாமதப்படுது. அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் புதிதாக பார்க்கக்கூடிய விவசாயிகள் இருக்கீங்களா நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.